பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய அமூல்யா சுபாக்கர். எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்டர்ஸ் தமிழ் சேனல் கண்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கிரைஸ்தவர்களாக நம்ம இருக்கோம். நம்ம கர்த்தர் அறிஞ்ச பிள்ளைகளாக இருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைங்க குடும்பத்திலிருந்து நம்ம வந்திருக்கோம். ஆனால் பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோம், ஜபிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். சரியாக ஜபிக்க மாட்டோம். வேலை விஷயமாகட்டும், வேலைக்கு போகிறதுனால, இல்லை படிக்கிறதுனால, இல்லைனா நிறைய வீட்டில் வேலை இருக்கிறதுனால, இந்த மாதிரி காரணங்களால் நம்ம என்ன செய்வோம்னா, ஏதோ ஒரு சமயத்தில் அந்த ஜபன்றதை நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். இல்லை அதிக சமயம் ஜபிக்கிறத விட்டுட்டு கொஞ்ச நேரம் மட்டுமே ஜபிச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கலை, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரலைன்னு சொல்லி நம்ம வேதனைப்பட்டுட்டு இருப்போம். இன்றைக்கி உன் வாழ்க்கையில் பிரச்சனை தீரலையா? இன்றைக்கி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியமே முன்னேற்றாமல் இருக்கா? எந்த காரியமே முன்னாடி நடக்காமல் இருக்கா? விடுதலை கிடைக்காமல் இருக்கா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? நீங்கள் சரியாக ஜபிக்காததுனால தாங்க. பாருங்கள், கர்த்தருடைய சிஷ்யர்களே ஜபிக்காததுனால பேயை அவங்களால ஓட்ட முடியாமல் இருக்கும். பாருங்கள், நம்ம மார்க் 9வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா 18வது வருஷத்தில் கர்த்தர் திட்டுறாரு அவங்க சிஷ்யர்களை. அது விசுவாசம் இல்லாத சந்ததியேன்னு சொல்லி திட்டுறாரு. ஏன் திட்டுறாரு? அந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா, அந்த சிஷ்யர்கள்கிட்ட ஒரு தகப்பன் அவருடைய மகனை கொண்டு ஜபிக்க சொல்லி கேட்பாங்க. என்னுடைய மகனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேய் பிடிச்சி அது எந்த இடத்துல அந்த பேய் பிடிக்குதோ அந்த இடத்துல அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். பல்ல கடிச்சிக்கிட்டு சோர்ந்து போய் விழுந்துடுறான் கீழே. அவன் இன்னுமே அவனால் செய்ய ரொம்ப நாளாக இந்த மாதிரி அவனுக்கு நடந்துட்டு இருக்கு. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு விடுதலை இல்லை. நீங்கள் ஜபிங்க. நீங்கள் ஜபிக்கிறப்போ நிறைய பேருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு இல்லையா? நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு இல்லையா? இவனுக்கு கூட செய்யுங்கன்னு சொல்லி அவர்கள் அவருடைய சிஷ்யர்கள்கிட்ட கொண்டு வராரு. அவர் சிஷ்யர்கிட்ட கொண்டு வந்தப்போ, ஆனால் அவங்க சிஷ்யர்கள் ஜபிக்கிறப்போ அவன்கிட்ட இருக்கிற அந்த பேய் அவனை விட்டு விலகி போகலையாம். அப்போ தான் கர்த்தர்கிட்ட சொல்லுவார் அவர் தகப்பன், ஐயா, உங்கள் சிஷ்யர்கள்கிட்ட கொண்டு வந்தேன், அவங்க சிஷ்யர்களால் இந்த பேயை ஓட்ட முடியலை, நீங்களாவது ஓட்டுறீங்களான்னு சொல்லி கர்த்தரை அவர் கேட்பார். அப்போ தான் கர்த்தர் திட்டுறாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியேன்னு சொல்லிட்டு அவருடைய சிஷ்யர்களை அவர் திட்டுறாரு. பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வாங்கிக்க முடியல, நம்ம விஷயத்தில் நம்ம எதையாவது சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? காரணம் நம்ம விசுவாசத்தில் நம்ம இல்லைன்றது தான் காரணம். ஆமாம், பாருங்கள், கர்த்தருடைய சிஷ்யர்கள் ஏன் செய்யலை அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க கர்த்தர் கூட தான் போனாங்க. கர்த்தர் கூட தான் செஞ்சாங்க. சின்ன சின்ன பேய்கள்லாம் கர்த்தர் அமிச்சார், நீங்கள் போங்க, ஊருக்குள்ளே போய் நீங்கள் ஜபிங்க அப்படின்னு சொன்னப்போ, அவர் அமிச்சப்போ அவருடைய ஆவி கூட, கர்த்தருடைய ஆத்மா கூட அவங்களோட போய் அந்த இடத்துல காரியம் பண்ணியிருக்கு. ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கர்த்தருடைய சிஷ்யர்கள் ஏன் செய்ய முடியல அப்படின்னு பார்த்தோன்னா, கர்த்தரோடு தான் அவங்க இருந்தாங்க. ஆனால் ஒரு சமயம் கூட அவங்க ஜபிக்கலையாம். கர்த்தர் சாப்பாடு கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்க. கர்த்தர் அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் அவங்க அவசரங்கள் எல்லாமே தீர்த்துடுறாரு. அவருக்கு என்ன, அந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அது எல்லாமே கர்த்தர் கொடுக்குறாரு. அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சரியாக ஜபிக்கலை. பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்வார்னா, கெத்செமனே அந்த தோட்டத்துக்குள்ளே போகிறப்போ அவங்க என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நொடி எனக்காக நீங்கள் ஜபிங்க, அதாவது 1 மணி நேரம் அட்லீஸ்ட் நீங்கள் ஜபிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவர் திரும்பி வந்தப்போ பாருங்கள் என்ன செய்வார்னா, உங்களால் 1 மணி நேரம் கூட எனக்காக ஜபிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி கர்த்தர் திட்டுவார் அவரை. அதாவது அந்த இடத்துல அப்போ என்ன நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய சிஷ்யர்களுக்கு கர்த்தர் அவர் கூட இருக்கிறப்போ அவங்க எப்போவுமே ஜபிக்கலை. கர்த்தர் கூடவே சுற்றினாங்க, கர்த்தர் கூடவே இருந்தாங்க, கர்த்தர் கொடுத்தா சாப்பிட்டாங்க, கர்த்தரோடவே அவங்க நடந்தாங்களே தவிர ஜபம்ன்றது அவங்கக்கிட்ட இல்லை. அந்த ஜபம்ன்றது இல்லாததுனால தான் கர்த்தருடைய சிஷ்யர்கள் அந்த பேய் பிடிச்ச பையனை பேயை ஓட்ட முடியல, அந்த பையன்கிட்ட அந்த பேயை ஓட்ட முடியல. அதனால தான் ஃபுட்நோட்ஸில் நம்ம பார்த்தோன்னா, உபவாச ஜபம் இல்லாததுனால தான் கர்த்தர் அந்த கர்த்தருடைய சிஷ்யர்கள் அந்த பேயை ஓட்ட முடியலன்னு சொல்லி அந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஆமாம், இன்றைக்கி நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது நம்ம சாதிக்க முடியலன்னா அந்த உபவாசம் சொல்லி அதை எழுதியிருக்குமே தவிர, உபவாசம் இருக்கீங்களா இல்லையான்றதுலாம் அடுத்த விஷயம். ஆனால் அதை விட முன்னாடி என்ன தெரியுமாங்க, ஜபிக்கணும். அந்த ஜபம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது. ஜபம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. கர்த்தருடைய சிஷ்யர்களே ஜபிக்காததுனால தான் அந்த பேயை அவங்களால ஓட்ட முடியல. இன்றைக்கி நீங்கள் சரியாக ஜபிக்கலைன்னா உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் ஜபத்துக்குன்னு ஒரு சமயத்தை எடுக்கலைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கூட எதுவுமே நீங்கள் ஆச்சரிய காரியத்தையாகட்டும், அற்புதத்தையாகட்டும், இல்லைனா எந்த ஒரு காரியத்தையுமே உங்களால் பார்க்கவே முடியாதுங்க. ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதம் பார்க்கணுமா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆச்சரிய காரியத்தை பார்க்கணும், ஒரு சக்ஸஸை நீங்கள் பார்க்கணுமா, நீங்கள் கண்டிப்பாக ஜபிக்கணும். எவ்வளோ நேரம் நீங்கள் ஜபிக்கிறீங்களோ அத்தனை நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குங்க. ஆமாம், இன்றைக்கி ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஜபிக்கிறீங்க, அது ஜபிச்சப்போ அது போகலைன்னா இன்னும் அதுக்காக அதிகமாக ஜபிங்க, இன்னும் அதிகமாக அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக அதோடையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதிலிருந்து கண்டிப்பாக
கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஜெபிக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுடைய எந்த கட்டுக்களாக இருந்தாலும் சரி அது உடைஞ்சு போகும். எந்த விதமான பிரச்சனை நீங்கள் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போகும். ஆமாம், இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் கோர்ட்டு கேஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கா, அதுலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியாமல் இருக்கீங்களா? ஆமாம், உங்களுடைய சொத்துக்கள் ஏதாவது விற்கணும் முயற்சி பண்ணுறப்ப அதை விற்க முடியாமல் இருக்கீங்களா? இல்லைனா உங்களுக்கு வியாதியோடு இருக்கீங்க, அந்த வியாதி தீராமல் இருக்கா? இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுமா? உங்களால் சரியாக ஜெபிக்காமல் இருக்கீங்க. ஆமாம், மனசில் வருத்தம் இருக்குது, வேதனை இருக்குது. அந்த வேதனையால் வந்து உங்களால் ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த வேதனையெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு தடவை கர்த்தர் முன்னாடி உட்காந்து ஜெபிங்க. கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க உங்களுடைய கட்டுக்கள் எல்லாமே உடையும், உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஜெபம் தான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம் இல்லாமல் வந்து இன்னுமே செய்ய முடியாதாம். ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லியிருக்காரு, என்ன தெரியுமாங்க சொல்லியிருக்காரு, ஜெபம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி, ஒரு மொபைலுக்கு சார்ஜிங் எவ்வளோ அவசரமாக இருக்கோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு சார்ஜிங்கிறது ரொம்ப வேணுமாங்க. அந்த ஜபிக்கிறப்ப தான் நம்மளுடைய லைஃப் கூட சார்ஜிங் ஆகும், நம்மளுடைய வாழ்க்கையில் கூட வந்து அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமாம், நம்ம மொபைலே நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா, சார்ஜிங் இல்லைன்னா டெட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஜபிக்கலைன்னா, உங்களுக்கு சார்ஜிங் இல்லைன்னா நீங்கள் கூட டெட் ஆகிடுவீங்க. நீங்கள் கூட வந்து ஒன்றுமே இல்லை, உயிர் இல்லாத ஆட்களாக மாறிடுவீங்க. ஜெபிக்கிறப்ப மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை மாறும். கண்டிப்பாக அதோடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாம், சிஷ்யர்களையே ஜெபிக்காததுனால வந்து அவங்களால செய்ய முடியல, நம்ம எவ்வளவுங்க இல்லையா? அதனால் நம்ம இன்னும் அதிகமாக நம்ம ஜெபிக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை பார்ப்போம். கண்டிப்பாக ஜெபிச்சுக்கலாமா? ஸ்தோத்திரம் தேவனே ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் தேவனே ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. ஏசப்பா ஐயா, ஆமாம், எங்கள் வாழ்க்கையில் ஜெபம் குறைஞ்சி போச்சோ என்னமோ, ஏதாவது நடக்காமல் இருக்கோ என்னமோ எங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் எல்லாம் ஐயா, எந்த இடத்துல எந்த காரியம் தடங்களாக இருக்கோ அந்த காரியங்கள் நிமித்தம் நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிற அளவுக்கு எங்களுக்கு கிருபையை காட்டுங்க. ஆசீர்வதிங்க, நிம்மதியை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க தேவனே. ஐயா, இன்னிலிருந்து நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறதுக்கு, அதிகமான சமயம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கிருபையை காட்டுங்க. எங்கள் பிள்ளைகளுக்காக ஏசப்பா, எங்கள் வாழ்க்கைக்காக ஐயா, எங்களுடைய எல்லா விஷயத்துக்காகவும் நாங்கள் ஜெபிச்சு எல்லாத்தையுமே நாங்கள் சக்ஸஸாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க தேவனே. இயேசுவின் நாமத்தை நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி ஐயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.